பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு இந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் மாறி போய்விடும், மறக்கப்பட்டுவிடும். ஆனால் என் ஆண்டவர், அவர் வார்த்தை மாறாதது, அவர் வாக்கு மாறாதவர். மனிதர்களுக்காகவே மனுஷனாய் வந்தவரும் மனுஷர்களை ஆசிர்வதிக்க விருப்பமுள்ளவருமான உயிருள்ள, உண்மையுள்ள, என்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவாதி தேவன் இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்றால் ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அநேக ஆயத்தங்கள், முயற்சிகள், பிரயாசப்பட வேண்டிய நிலைமைகள் காணப்படுகிறது. இங்கே ஒரு வசனம் உண்டு. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 23ஆம் வசனத்திலேயே 2 இடங்களில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்றும். அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறவர். இதை கடந்த முறை கூட நான் இந்த தலைப்பின் அடிப்படையில் 6 செய்தி கொடுத்திருக்கிறேன். இப்போ அந்த சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது, பேசுகிறது அப்படின்னா யாருக்கு சொல்கிறார்? யார் சொன்னதுங்கிற ஒரு வார்த்தைக்கு சேனைகளின் கர்த்தர். கர்த்தர்னா யார்? தெய்வம், நம்மை படைத்த தெய்வம், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர்தான் சொல்லுகிறார். யார் மூலம் சொல்கிறார்? ஒருத்தவங்கிட்ட பேசணுன்னா இன்னொரு ஆள் தேவை. அந்த முறையில் தான் அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ யார் மூலம் பேசுகிறார் என்று பார்க்கும்போது இந்த புத்தகத்தின் தலைப்பு உங்களுக்கு தெரியும். ஆகாய். ஆகாய் என்ற ஒரு சிறிய தீர்க்கதரிசி தேவனிடத்தில் வார்த்தையை கேட்டு தேவ ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று, சோர்ந்து போனால் ஜனங்கள் உற்சாகப்படுத்தப்படவும், தவறி போனால் அவர்கள் சரியான வழியில் நடக்கவும், வருங்காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சுட்டி காட்டவும், ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நிற்பவர்தான் தீர்க்கதரிசி. தெளிவான வார்த்தைகளை தேவனிடத்தில் தெளிவாக கேட்டு சொல்லுகிறவர்கள். அந்த தீர்க்கதரிசியின் பெயர் ஆகாய். யாருக்கு சொல்லுகிறார்? யாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல். செருபாபேல் அவருடைய தகப்பன் பெயரும் குறிப்பிடப்படுகிறது. ஆகாய் மூலம் யாருக்கு ஆண்டவர் திட்டம் வைத்து பேசுகிறாரோ அந்த நபர் பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செருபாபேல் இருந்த இடம் எது? அந்நிய நாட்டில் சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டு அங்கேயே வளர்ந்து, அங்கேயே பிறந்து, அங்கேயே அந்த கலாச்சாரங்களை அதிகமாய் அறிந்து, அப்படிப்பட்ட நிலையில் உருவாகி ஒரு நல்லதொரு நிலையிலே தெளிவுள்ள, ஞானமுள்ள, திறமையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் செருபாபேல். இவன் பாபிலோனில் இருந்தவன். இந்த செருபாபேல், அவனை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டம். அன்றைக்கு எப்படி ஒரு தேவன் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறார் அப்படின்னா ஒரு பெரிய திட்டங்கள், அதற்கு பின்னால் ஒரு பெரிய பிளான் இருக்குது. அதனால தான் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார்.
இப்போ இந்த நாளிலும் பிரியமானவர்களே, பலர் மூலமாய் பல விதங்களில் நம்மோடு பேசுகிறார் என்றால் ஏதோ பொழுதுபோக்குக்காக பேசவில்லை. ஏன்னா ஆண்டவர் பொழுதுபோக்குறவர் அல்ல. உலகம் முழுவதையும் தம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார், தன் உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறார், நகத்தின் நுனியில் வைத்திருக்கிறார். 780 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். ஒரு நொடியில் அத்தனை பேரையும் கண்காணிக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் இவர். அவரை தவிர உலகத்தில் வேறு ஒருவரும் தோன்றவும் இல்லை, இனி தோன்றப்போவதும் இல்லை. இப்படிப்பட்ட சக்தி படைத்தவர், இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர் இந்த ஒரே ஒரு தேவன் மட்டும் என்று சொன்னால் தவறில்லை. காரணம், நான் விசுவாசிக்கிற, தியானிக்கிற, நம்புகிற வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அதனால் நாம் சொல்லுகிறோம். இப்போ இந்த செருபாபேலை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறதினால் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ இந்த செருபாபேல் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டத்துக்கு தலைவன். ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக வர வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதானது அல்ல. அநேக பாடுகள். அப்போ இப்படி சொல்லலாம், இவன் பாடுகளுக்குள் கடந்து போன ஒரு மனுஷன். ஒரு காரியம் நிறைவேற்றணும்னா, தெளிவாக செய்ய வேண்டுமானால், ஒரே ஒரு தனி மனுஷனாக இருந்துட்டா யோசித்து முடிந்த வரைக்கும் திட்டமிட்டு செய்துவிட முடியும். ஒரு குழுவாக, ஒரு திரள் கூட்டமாக சேர்ந்து ஒரு காரியத்தை பேசி அவைகளை ஆயத்தப்படுத்தி அதை செய்து முடிக்க வேண்டுமானால் அவ்வளவு எளிதானது அல்ல. அப்போ இந்த ஒரு யூத சமுதாயத்திற்கு, இந்த வேதத்திற்கு சொந்தமாக அறிவிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு இவர் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஊழியக்காரன் என்றால் பாடுகளை சகிக்கிறவர், சேவை செய்கிறவர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர். இந்த பொறுப்புள்ள இவரை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனே செருபாபேலே, என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். இது தேவன் அருளும் ஒரு வாக்குத்தத்தம், தேவன் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய உள்ளம் என்ன என்பதை இந்த வாக்கியங்களின் மூலம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அன்றைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டதின்படி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் கூட ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு, மேலான நிலையில் கொண்டு செல்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவ வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில் நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்களானால் உங்களுக்கும் அவர் தூரமானவர் அல்ல, உங்களோடு இருக்கிறார், உங்களோட பேசுகிறார், உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார், உங்களை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். எனவே கேட்ட நீங்கள் சிந்தித்து, இந்த செருபாபேல் எப்படி எந்த ஸ்தானத்தில் இருந்து தேவ வார்த்தையை கேட்டு வாக்குத்தத்தத்தோடு கூட வரும் நாட்களில் செயல்பட்டாரோ, அதை போல நீங்களும் அந்த ஸ்தானத்தில் இருந்து ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.